தெய்வமே, என் கடவுளை, இங்கே பாருங்க எப்படி புகை வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. என்னடா அது இவ்வளோ புகை வருது, ரொம்ப சூடாக இருக்குமோ? டெம்பரேச்சர் மானிட்டருக்கு மாரி எதுவுமே போடல இங்கேயும். காலை வைக்கலாமா வேணாமா? நம்ம ஹோட்டலுக்கு அப்படியே நடந்து வந்துட்டேன். இங்கேருந்து ஒரு 5 to 10 minutes தான் மேக்ஸிமம். பொறுமையாக நடந்து வந்தால் கூட நீங்கள் ஈஸியாக தான் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரதுக்கலாம். பாருங்கள், நம்ம ஹோட்டலுக்கு முன்னாடியே இது இருக்குது. காலை வச்சு பார்ப்போமா? சரி, செருப்பை இப்படி போட்டு பேண்ட்டை லைட்டாக தூக்கிட்டு காலை விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ராசாத்தி, பேண்ட்டு நனைஞ்சிருமோன்னு ஒரு இதுவாக இருக்குது. அடக்காரமாக இருக்க ஒரு நிமிஷம். என்னடா அதுதாங்க, பேண்ட்டை நல்லா தூக்கிட்டு இப்போ வந்து அந்த இடத்துல தான் அந்த சுடு தண்ணி வந்து கனெக்ஷன் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே தான் கொஞ்சம் சூடாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப மைல்ட் ஆயிரும். அது அப்படியே அது வந்து சர்க்குலேஷன்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வருது இப்படி போயிடுது. அதனால் வந்து நம்ம இங்கே வச்சோம்னா கால் வச்சோன்னா ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதேமாரி ஒரு முக்கியமான வார்னிங் சொல்லிடுறேன். நீங்கள் இந்தமாரி தண்ணியில் இறங்குறீங்கன்னா ஃபுல்லாக இறங்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் காலை மட்டும் வச்சு பாருங்கள், ஓகேங்களா? காலை வச்சுட்டேன் இப்போது நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பாடியை வந்து இமர்ஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் கண்ணில் மட்டும் தண்ணி படாத மாரி பார்த்துக்குங்க. ஏன்னா அது வந்து பெரிய அசிடிக் வந்து ரொம்ப ஆசிடாக இருக்குன்றாங்க இந்தமாரி ஹாட் வாட்டரு. இதில் 2 வகையும் இருக்குது, அசிடிக்கும் இருக்குது, அல்கலைனும் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டு நம்ம கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருந்தோம்னா இல்லை சயின்ஸில் பேசிக் சயின்ஸில் பிஹெச்லாம் அதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்குன்றீங்களா? அதான் கண் வந்து படாத மாரி பார்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லு. பட்டுருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். கண்ணெல்லாம் உடனே வாஷ் பண்ணுங்க, சரிங்களா? அதனால் அதை நோட் பண்ணிக்கிங்க. எந்த ஹாட் ஸ்ப்ரிங் போனாலுமே அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்படி எது கொண்டு வந்து நின்றுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் சூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்போ வந்து நார்மல் ஆகிடுது. அப்படியே கொஞ்சம் கிட்ட போவோம். அதான் கிட்ட போக போக வந்து சூடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீலிங் வருது. இருந்தாலும் ஒரு மானிட்டர் வச்சுருக்கலாம். தைவானில் வந்து அந்த டெம்பரேச்சர் மானிட்டரு, பிஹெச் மானிட்டர்லாம் இருக்கும். எவ்வளோ ஆசிடிக்காக இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகே, சரி, இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. இது பாருங்க மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் ரிசப்ஷனில் பாய் தான். இங்கே பாருங்க, பாய் வச்சுருக்காங்க கலர் கலராக பண்ணி. இதுக்கு பேர் வந்து தத்தாமின்றாங்க இவங்க கல்ச்சரில். நம்ம ஊரில் பாயின்றோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இதை நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரையல் சைஸ் பார்க்கறதுக்காக இது ஸ்மால் வந்து இது போல். அதுக்கப்புறம் இது மீடியமு, இது லார்ஜு, இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் எல்எல்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்எல்னு போடாமல் எல்எல்னு போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸுக்கு. இதை வந்து நம்ம ட்ரையல் பார்த்துட்டு எந்த சைஸ் உங்களுக்கு ஃபிட் ஆகுமோ அந்த சைஸை நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம். 4 வகையான சைஸும் வச்சுருக்காங்க. இது வந்து நைட் வேராகவும் போட்டுக்கலாம். இல்லைனா இந்த ஹாட் ஸ்ப்ரிங் போகிறவங்க எல்லாம் வந்து இதுதான் மாட்டிக்கு திரியிறாங்க. நம்ம ரூமில் வச்சுருந்தது இந்த ப்ரௌன் கலர் நான் இப்போ போட்டுட்ருக்கிறது. இதுவும் போட்டு திரியலாம். யூஸ்டு வந்து தனியாக ஒரு டப்பா மாதிரி வச்சுருக்காங்க, அதில் எடுத்துகிட்டு போய் போட்டுக்கலாம். யூஸ் பண்ணதை தனியாக இங்கேயே எடுத்து வந்து மடிச்சு வைக்கக்கூடாது. அவங்க வந்து வாஷிங் போட்டு க்ளீன் பண்ணி தான் வைக்கிறாங்க. சூப்பர்லாம். அதேமாதிரி இங்கே வந்து நம்ம காஃபிலாம் இருக்குது, ஃப்ரீ ட்ரிங்க்ஸ்லாம். இந்த சைடில் பாருங்கள், இது வந்து ஹாட்டு கோல்டு வாட்ரு மட்டும்தான் இது. அதேமாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, மேஜர் டிஃப்ரென்ஸு. நீங்கள் அழுத்தி பார்த்துட்டுட்டா ஹார்ட் வரல நிற்கக்கூடாது. லாக் போட்டு வச்சுருப்பாங்க ஹார்ட்டுக்கு எப்பயுமே. தைவான்லேயும் போட்டிருப்பாங்க. ஆனால் தைவானுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், தைவானில் வந்து ஒரு தடவை அழுத்தினாலுமே இது ஆக்டிவேட் ஆயிரும். ஆனால் இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். அது எல்லாமே நம்ம இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் போட்டுருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் என்னடா இது அழுத்தி பார்த்துட்டு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸு லாங் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் வரீங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க அதெல்லாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ட்ரிங்க் மேக் பண்ணுறதுக்கு காஃபி, க்ரீமு, சுகரு எல்லாமே இருக்குது. பொடி எல்லாமே போட்டு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து அழுத்தினாலும் வந்துடும் போல் வச்சுட்டு. அதுக்கப்புறம் இங்கே மைக்ரோவேவ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் மேக்கர்ஸ். இது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஐஸ் க்யூப்பு உள்ளே கிடக்குது தெரியுதுங்களா? நம்ம இந்த இடத்துல கலெக்ஷன் இதில் வந்து எடுத்துக்கலாம். இங்கே அழுத்தினா வரும் போல். நல்லா இருக்குல்ல? புதுசு புதுசாக என்னென்ன வச்சுருக்காங்க. ஒரு போகும்போதும் ஒன்று புதுசு புதுசாக இருக்குது. நமக்கு சும்மா இருப்போம்மா, இந்தமாரி புதுசாக ஒன்று பார்த்தோம்னா விளையாடி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் க்யூப் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இதோ ஃபேன் மாதிரி இருக்குது பாருங்கள். இதோ இங்கே வச்சுருக்காங்க ஹோல்டரு, ஐஸ் க்யூப் ஹோல்டரு. அதை எடுத்துகிட்டு அதில் எடுத்து போட்டு அரைக்கும் போல். அவ்வளோதான். அரைச்சி கீழே வந்து உங்களுக்கு க்ரஷ்டு ஐஸாக தருது. நீங்கள் ஏதாவது ட்ரிங்க்ஸில் போட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக குடிக்கணும், கொஞ்சம் ஜில்லுன்னு வேணும் அப்படின்னா
சட்டுன்னு இப்படி போட்டு குடிச்சிக்கலாம்ல. நல்லா தான் இருக்குது டெக்னிக்லாம். இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கான்னு கூட நமக்கு தெரில, நம்ம பார்த்ததில்ல. இருக்கலாம், தெரியல. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் தான். வெறும் ஆனு ஆஃபு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஷேவ் பண்ணோம்னா இந்த இடத்துல இதில் வந்து ஊந்துரும் போல், அதை எடுத்து நம்ம கப்பில் ஊற்றி குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்குது. அவ்வளோதான், பாருங்க, ஆன் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுவோமா, பார்ப்போம் இருங்க எப்படி வருதுன்னு. வருது போலையே, சூப்பரில். இதுமாரி புதுசாக ஏதாவது ஒன்று டெக்னாலஜியை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது, நம்ம ஊருக்கு தான் வர மாட்டேங்குது போல் இதெல்லாம். இப்படி இது வந்த உடனே நம்ம கோல்டு காஃபி கூட போட்டுக்கலாம் போல். ஏன்னா பக்கத்துலேயே காஃபி மிஷின் இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸு, லெமன் ஜூஸு இந்த மாதிரி எதுவுமே வச்சிடல. ரஸ்னா பேக்கெட் கூட இல்லை இந்த இதில். பக்கத்தில் காஃபி மிஷின் தான் இருக்குது. ஆனால் நம்ம காஃபி சாப்பிட மாட்டோம். ஓகே, அப்படியே நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க அங்கேருந்து. பாருங்கள், நம்ம பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. குரோவாக்கா ஸ்டேஷனில் தான் இருக்கோம். பஸ் ஸ்டேஷனில் பாருங்கள், கிராமத்தில் இப்படி தான் இருக்குது பஸ் ஸ்டேஷன். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் வர வர டைம் ஆக ஆக வந்து மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது வெறும் ஒருத்தர் 2 பேர் தான் இந்த இடத்துல இருந்தாங்க. கரெக்டாக அவங்களுக்கு டைமிங் தெரியுது. கார்லேருந்து நிறைய இந்தமாரி ரெசார்ட்டில் தங்குறவங்க எல்லாம் வந்து வந்துடுறாங்க போல். இப்படி என் தலைவன் கண்ணு மாதிரி வந்துட்டான். இங்கே பாருங்க, வண்டி எடுத்து வந்து பார்க் பண்ணிட்டாப்புல. எல்லாரும் வந்து போர்டாக ரெடி ஆகிட்டாங்க. லைனில் நின்று ஏறுறாங்க பொறுமையாக. அதேமாரி அவரே எடுத்து கரெக்டாக ஆர்டர் பண்ணி வச்சிட்றாரு. டிரைவரே எல்லா வேலையும் பார்க்குறாரு. கண்டக்டரே கிடையாது, வெறும் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறவர். சூப்பரு. பாருங்க, அப்புறம் வண்டி கிளம்பிடுச்சு. போகிற வழியில் உங்களுக்கு எல்லா வியூவும் காட்ட போகிறேன். வாங்க, என்ஜாய் பண்ணலாம். பார்த்துக்கிட்டே வாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறீங்க. கவனித்தீர்களா? துதியை கவனித்தீர்களா? வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருந்தது. பாருங்கள், ஒரு கிராமத்துலேயும் இவ்வளோவும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த பஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்ட் லேடி இருந்தாங்க பாருங்கள். அவங்க வந்து தனியாக வந்து அவங்க அம்மா வந்திருக்காங்க போல். அவங்கள வந்து ஊருக்கு அனுப்புறதுக்காக நடந்தே வந்துட்டு விட்டு திருப்பியும் போகிறாங்க வீட்டுக்கு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இவங்களோட எல்லாமே. நம்ம ஊரில் லைஃப் ஸ்டைல் அப்படியே கொஞ்சம் மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இவங்க வந்து ரொம்ப வில்லேஜே வந்து ரொம்ப பக்காவாக அட்வான்ஸாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்குங்க, நல்லா கனெக்டடாக இருக்குது. ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம், ஈஸியாக வந்துடுது. இப்போ நம்ம அசோ நேஷ்னல் பார்க் அது உள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மரங்கள் நிறைய இந்தமாரி குச்சாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரெட் சைப்ரஸ்ன்னுவாங்க. இது வந்து தைவானில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த ஊர்லேருந்து, அதாவது தைவான்லேருந்து தான் நிறைய வந்து கட் பண்ணி அதை வந்து ஜப்பானீஸ் வந்து அவங்க காலனைசேஷன் பீரியடில் வந்து யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க நான் தைவானில் இருக்கும்போது. இங்கேயும் நிறைய மரங்கள் இருக்குது தான், ஆனால் அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2000, 3000, 4000 வருஷம் பழமையான மரங்கள்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் வீடியோக்களில்.
புஷ்பா கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது நான் சொன்ன கதை முன்னாடியில். பொய்லாம் இல்லைங்க, உண்மையாகவே நடந்தது தான். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஹால்ட்டு போட்டாங்க. அந்த பஸ் வந்து ட்ராவல் ஆகி அந்த அசோ நேஷ்னல் பார்க்கை கடந்து ஒரு சின்ன வில்லேஜ்லாம் கடந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்தாண்ட வந்திருக்கோம். இந்த இடத்தாண்ட ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து ஹால்ட்டை போட்டாங்க. இங்கே வந்து யாராவது பாத்ரூம்லாம் போகணுமோ இல்லை ஸ்நாக்ஸ் வாங்கணுமோ வாங்கிக்கலாம். இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஸ்டேஷனு. ட்ரெயினோட டிசைனை பாருங்கள், எவ்வளோ ட்ரெண்டிங்காக அழகாக பண்ணியிருக்காங்கல்ல. பார்க்குறதுக்கு குழந்தைங்கள்லாம் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க பார்த்தாங்கன்னா. பாருங்கள், இதுக்கு பேரே அசோ பாய் அப்படின்னு போட்டிருக்குது. ராக்கி பாய் மாரி அசோ பாய். ட்ரெயினில் வேலை செய்கிற இந்த லோக்கோ பைலட்ஸ் எல்லாருமே வந்து பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ்டாக அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு பக்காவாக ஏதோ ஏர் ஹோஸ்டஸ் மாரி இருக்காங்க பார்க்குறதுக்கெல்லாம் எல்லாருமே. இல்லை, சூப்பராக. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டாங்க போல். அவ்வளோதான், பாய் பாய் சொல்லி அவங்க கிளம்பியாச்சு. இன்னும் நம்ம வண்டியை தான் எடுத்த பாடி இல்லை. எப்போ எடுப்பாங்கன்னு தெரில. 5 நிமிஷம் தான் சொன்னாங்க. யாராவது போனவங்க வரலையான்னு தெரியல. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் எப்பயுமே எல்லா ஊர்லேயும் இதே ப்ராப்ளம் தான் போலையே. அப்போ தான் ஒருத்தன் காணாமல் போயிடுவான், வரவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். வந்துட்டாங்க போல், பார்ப்போம். சரிங்க, அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. பாருங்கள், ட்ரெயின் ஸ்டேஷனை அப்படியே கடக்க போகிறோம். இப்போது எல்லாம் வந்தாச்சு. கவுண்ட்லாம் பண்ணிவிட்டு வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. தலைவன் நம்மளை அப்படியே வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாப்புல. அசோ நேஷ்னல் பார்க்கோட ஏர்போர்ட்டுங்க இது வந்து அந்த மவுண்ட் அசோ அதுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்தாண்ட வந்து ஏர்போர்ட் நடத்துறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கன்றாங்க. ஏன்னா வந்து அந்த வல்கானிக் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குன்றாங்க. அதனால் வந்து இந்த ஃபியூம்ஸ்லாம் வந்து கவர் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறதே கஷ்டம், அதை வந்து கரெக்டாக லேண்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து 650 மீட்டர்ஸு ஹைட்டில் வந்து இந்த ஏர்போர்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்களாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் ரைட்லாம் போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. ஏன்னா அசோ நேஷ்னல் பார்க் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஹார்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், குதிரைகள் நிறைய இருக்கிறதுனால வந்து அந்த ரைட்ஸ்லாம் போகிறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. நீங்கள் வரீங்கன்னா கட்டாயம் வந்து விண்டோ சீட்டை புக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து அந்த வியூலாம் பார்க்க முடியும். வல்கானிக் எரப்ஷன்ஸ்லாம் நடக்குதுன்னா அந்த ஸ்மோக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா? சரி, இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. போகிற வழியில் நிறைய இந்தமாரி செம்மையாக அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து நான் சொன்னது எல்லாமே வந்து நார்மலாக சம்மரில் நீங்கள் பார்க்க முடிகிற ஒரு விஷயம். விண்டர்லாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கவே முடியாது. எல்லாமே ஸ்னோவால் கவர் ஆயிரும். எஸ்பெஷலி இந்த அக்டோபர், நவம்பர் இந்த மாதிரி சீசன்லாம் வந்தீங்கன்னா எதுவுமே பார்க்க முடியாது. விவசாயம்லாம் இருக்கா மாதிரியே தெரியாது, ஆள் அடையாளமே இல்லாத மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கொண்டு வந்து எல்லாமே அவங்க வந்து கண்டிஷன்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அப்படி இப்படி க்ரோ பண்ணுறதுனால தான் வந்து இங்கே வந்து ஃபுட்டோட விலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் நார்மல் நாளில் இருந்தால் ஓகே, அதாவது அந்தமாரி நாட்களில் இருந்தால் விலை அதிகமாக இருந்தால் ஓகே. நார்மல் நாளையும் இப்பயும் அப்படி தான் இருக்குது விலை. எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரில, இந்த ஊரில் இருந்தால் தான் தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் உண்மையான பாலிடிக்ஸ் என்ன நடக்குது, எப்படி எல்லாமே வெளியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை இவங்களே விளைவிக்கிறது எல்லாமே இங்கே இருக்க மக்களை வந்து சப்போர்ட் பண்ணுதா, அந்த அளவுக்கு நமக்கு ரிசர்ச் பண்ணல. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், எல்லாமே இருக்குது. ஃபார்ம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஜப்பான் வந்து நம்ம குட்டி நாடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தைவானோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பல மடங்கு, ஒரு 10 மடங்கு பெரிய நாடு தான் நான் நம்புகிறேன். அவ்வளோ பெருசாக இருக்குது நிலப்பரப்பு, ரொம்ப டிஸ்டிங்க்டாக எல்லாமே இருக்குது. அதேமாதிரி வெதர் வந்து 2 பக்கமும் ஆஸ்லேட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம வரும்போது ஸ்னோ,
லைட்டாக இருந்ததுன்னாங்க. அடுத்து வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் இல்லவே இல்லை, சுத்தமாக வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் வெதர் வந்து ஆப்டிமமாக இருக்குது, ஒரு 10-12 அந்த இதில். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டு இருக்கோங்க. எங்கே வந்துட்டு இருக்கோன்னு தெரியுதுங்களா? சொல்லட்டுமா? அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ண போகிறேன், ஓகேங்களா? எங்கே போக போகிறேன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேஸ்டல் போக போகிறோம். கேசல் அதாவது அரண்மனை, குமமோட்டோ கேசல்ன்ற ஒரு லொக்கேஷன் தான் போக போகிறோம். அந்த போகிற வழியில் ஒரு பயங்கரமான ஒரு ஷாப்பிங் ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கேசல் போக போகிறோம். அந்த கேசலில் என்ன ஸ்பெஷல், ஏன் வந்து அதை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க, அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரப்போகுது, ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன், ஓகேங்களா? சரி போவோம். அடுத்த வீடியோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் போன உடனே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க போயிடுவோம். ஃபஸ்ட்டு செமி மாடர்னாக இருக்குது. நம்ம போகும்போது பாருங்களேன், எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி நிறைய கார் கம்பெனி பார்க்க முடியுதுங்க. நம்ம வேர்ல்டு லெவலில் ரெக்கக்னைஸ் பண்ண நிறைய ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே வந்து முக்கால்வாசி வந்து ஜப்பானில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வளர்ந்து வர ஒரு சில இதுலேருந்து நாடுகள்லேருந்து வளரக்கூடிய ஒரு சில பிராண்டு மட்டும்தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பல வருஷங்களாக, அதாவது பல இதுவாக ஒரு 20-30 இயர்ஸ் பேக்லேருந்தே பார்த்திங்கன்னா எல்லா வேர்ல்டு வைட் சப்ளை எல்லாம் நடந்தது வந்து இந்த ஊர்லேருந்து தான், ஜப்பான்லேருந்து தான். அதனால் வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் கார் ரெண்டல்ஸு, கார் ரெண்டல்ஸு, செகண்ட் ஹேண்ட் சேல்ஸு, இது எல்லாமே வந்து நிறைய பார்க்க முடியுது. எஸ்பெஷலி காருக்கு. ஸ்கூட்டர் நம்மளால் பார்க்கவே முடியல, ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. சைக்கிள் ஓட்டுறாங்க. இது எல்லாமே எப்படின்னா வந்து சீசனல் தான்.